அப்பனால எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும்? பெத்த அப்பனால தான் மகளை. அப்போ சங்கரன் வேற ஏதோ சொந்தக்கார இன்னொரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாரு. சங்கரன் சொந்தக்காரங்க ஏதோ கல்யாணம் போயிட்டாங்க, வேற ஆளும் இல்லை, டாக்டர்கிட்ட இப்படியா கையில் காலை விழுந்தாலும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் வாங்கிட்டு போயிடணுமையான்றாரு. டாக்டர்கிட்ட போய் சொல்லும்போது ஏற்கனவே டாக்டருக்கு ஆண்டு, ஆனால் அவர் சொல்கிறாரு, ஐயோ நான் மனசாட்சி இல்லாதவன் இல்லையா, நானே செத்தாலும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தாயா வெளியே கொண்டு போகணும், அதாயா ரூல்ஸு, என்னால் மீற முடியாதியா, வேணா ஒன்று செய்யலாம், நாளைக்கு பண்ணுறதுக்குள்ளே ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம், அது வரைக்கும் இங்கே மேனேஜ் பண்ணுவோம்யா அப்படின்னு டாக்டர் சொல்ல. இல்லை டாக்டர், சின்ன பிள்ளை உள்ளே வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜிலலாம் இடம் இல்லை, எல்லாமே பணம் இருக்குது, இது அப்படியே போட்டு வச்சா நாரி போயிடும், ஒன்றும் ஆகாதியா, நான் பார்த்துக்கிறேயா, இல்லை வெளியிலேருந்து ஐஸ் பெட்டியாவது கொண்டாங்கயா, நான் வந்து காசு கூட தரேன், ஆனால் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் அனுப்ப முடியாது, அந்த இன்னொரு அட்டெண்டர் சங்கரன் வந்த பிறகு பண்ணி அனுப்புவோம்யான்றார். இப்போ இதை வந்து தகப்பேன்ட்ட மருதப்பேன்ட்ட வந்து அந்த முருகேசன் உதவியாளர் சொல்கிறாரு, டாக்டர் இப்படி சொல்கிறாரு, ஒன்றும் செய்ய முடியாதியா அப்படின்னதும் அவன் வந்து தாயா பண்ண முடியினதும் மருதப்பேன் என்ன நினச்சானோ தெரில, மிச்சம் இருந்த சாராய பாட்டில் இருக்க மிச்சம் இருந்த சரக்கை மடக்குன்னு குடிச்சிட்டு வேகமாக பிணவரையை நோக்கி நடந்தார் அப்படின்னு கதை முடியுது. என்ன ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலையில் இந்த மனுஷனுக்கு. எத்தனையோ தொழில்களை கேள்விப்படுறோம், இறந்த பிறகு இந்த வெட்டியான் தொழிலை கூட கேள்விப்படுறோம். அதுக்கும் மேலே இது ஒரு கொடுமையான ஒரு மனநிலையை ஒரு மனுஷனுக்கு பெத்த தகப்பனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த நிலை யாருக்குமே வரக்கூடாது.